சைமன் குழு, நேரு அறிக்கை, தண்டி யாத்திரை, பூனா ஒப்பந்தம். இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் எந்த வருஷம் நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. சைமன் குழு வந்து 1927. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு 3 இருக்குது. இதை வச்சு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு எழுதிடலாம். ஸோ 3, 4, 1, 2 தான் ஆன்சர். இதில் நேரு அறிக்கையை தவிர மற்ற எல்லா இன்சிடென்ட்ஸுமே வந்து நம்ம சேனலில் உள்ள ஷார்ட்ஸில் இருக்கும். அதை போய் செக் பண்ணுங்கள். நேரு அறிக்கையை பற்றி பார்க்கலாம். இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்குற மாதிரி இந்திய வெளியுறவு செயலரான லார்ட் பெர்ன்ஹெட் வந்து ஒரு சவால் விடுக்கிறாரு. அரசியல் தலைவர்கள் வந்து இந்த சவாலை ஏற்று ஒரு சர்வகட்சி மாநாடு நடத்தி ஒரு குழுவை வந்து நியமிக்கிறாங்க அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுக்காக. மோதிலால் நேரு அவர்களோட தலைமையில் ஜவஹர்லால் நேரு வந்து செயலாளராக இருக்கார். மற்ற குழு உறுப்பினர்களும் இருக்காங்க. பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து, மையத்துடன் எஞ்சிய அதிகாரங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி வடிவம், உச்சநீதிமன்றத்தை உருவாக்குவதற்கான முன்மொழிவு, இது போன்ற பரிந்துரைகளை நேரு அறிக்கை செஞ்சது.